Hello everyone, welcome back to my channel. Excel user எல்லாருக்குமே தெரியும் Vlookup is one of the best option in Excel and அதை விட ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் இருக்குன்னு சொன்னால் உங்களை நம்ப முடியுமா? எஸ், we have it is called filter formula. ஃபில்டர் ஃபார்முலா பார்த்தா இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். உங்கள் முன்னாடி ஒரு 3 டேட்டா வச்சுருக்கேன். ஒன் இஸ் ஸ்டேட், மந்த், சேல். எனக்கு அவுட்புட் எப்படி வேணும்னா ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டில் எந்தெந்த மந்த்தெல்லாம் சேல்ஸ் நடந்தது, மேலும் எந்தெந்த மந்த்தெல்லாம் அந்த சேல்ஸுடைய அவுட்புட் வேணும். இதை 3 ஆப்ஷன் ட்ரை பண்ண போகிறோம். நம்பர் 1 Vlookup, number 2 manual filtering, number 3 filter formula. First we will try with Vlookup. So Vlookup formula, Vlookup நான் டைப் பண்ணிவிட்டு என்னுடைய lookup வேல்யூ இங்கே இருக்குது, இதை நான் கிளிக் பண்ணிவிட்டு F4 கொடுத்து லாக் பண்ணிடுறேன். கமா டேபிள் அரே கம்ப்ளீட்டாக நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் டேபிளை. நெக்ஸ்ட் என்னுடைய லுக்கப் இண்டெக்ஸ் நம்பர் வந்து 1, ஸ்டேட் நான் கம்பேர் பண்ணுறதுனால 1 கொடுத்துட்டு கமா இஃப் ஐ வாண்ட் அ எக்ஸாக்ட் மேட்ச், ஸோ 0 கொடுத்து லாக் பண்ணுறேன். ஸோ இதை அப்படியே நான் மந்தில் பேஸ்ட் பண்ணிவிட்டு காலம் நம்பர் 2ன்னு சேஞ்ச் பண்ணுறேன். தென் எனக்கு மந்தோட அவுட்புட் கிடச்சிரும். தென் அகெயின் ஐம் ரிப்பீட்டிங் காலம் நம்பர் 3ன்னு ரீப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ எனக்கு சேல்ஸுடைய அவுட்புட் கிடச்சிரும். ஸோ Vlookup எனக்கு என்ன பண்ணியிருக்குன்னா இந்த டேட்டா ஷீட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தமிழ்நாடு மட்டும்தான் எனக்கு அவுட்புட் எடுத்து கொடுத்துருக்கு. ஆனால் எனக்கு என்ன டிசைரபிள் அவுட்புட் வேணும்னா கம்ப்ளீட்டாக, ஃபார் எக்ஸாம்பிள் நான் தமிழ்நாடு ஃபுல்லாக நான் உங்களுக்கு செலக்ட் பண்ணுறேன், ஃபில்டர் பண்ணுறேன். தமிழ்நாட்டில் நடந்த கம்ப்ளீட் சேல் ரிப்போர்ட் எனக்கு என்னோடய ரிசல்ட் அவுட்புட்டில் வரணும். பட் எனக்கு ஒரே ஒரு காலம் மட்டும் தான் வந்திருக்கு. ஸோ Vlookup நாட் ஏபிள் டு மீட் மை ரெக்குவயர்மெண்ட். ஸோ Vlookup ஃபெயில்ட் இன் மை ஆப்ரேஷன். செகண்ட் மெத்தட் மேனுவல் ஃபில்டர். இட்ஸ் சிம்பிள் ப்ராசஸ். மேனுவலாக ஃபில்டர் பண்ணிவிட்டு என்னோட டிசைர் அவுட்புட்டை காப்பி பண்ணி ரிசல்ட்டை நான் பேஸ்ட் பண்ண முடியும். இப்போ இன்னொரு ஸ்டேட் நான் கம்பேர் பண்ணணும்னா அகெயின் ஹேவ் டு ரிப்பீட் த ப்ராசஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு ஸ்டேட் கம்பேர் பண்ணுறேன். இதை நான் காப்பி பண்ணி எதர் என்னோட ரிசல்ட் அவுட்புட்டில் ரீப்ளேஸ் பண்ண முடியும், இல்லை வேறு ஏதாவது ஒரு இடத்துல நான் மேனுவலாக இதை பேஸ்ட் பண்ண முடியும். இட்ஸ் அ டிடிஎஸ் ப்ராசஸ், டைம் டேக்கிங். ஸோ இதுவும் என்னோட டிசைர் அவுட்புட் கொடுக்காது. ஸோ மேனுவல் ஃபில்டர் ஆப்ஷன் ஆல்சோ ஃபெயில்ட் இன் மை ஆப்ரேஷன். The last option is filter formula யூஸ் பண்ண போகிறோம். இட்ஸ் a very simple formula. ஈக்குவல் டைப் பண்ணிவிட்டு ஃபில்டர்னு டைப் பண்ணுங்கள், ஓப்பன் ப்ராக்கெட், டேபிள் அரே கேட்குது. ஸோ என்டையர் டேட்டா ஷீட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க ஆஸ் அ டேபிள் அரே. கமா கொடுத்தீங்கன்னா இன்க்ளூட்னு கேட்கும். இன்க்ளூடுன்றது நம்ம ஸ்டேட்டோட வேல்யூ தான் கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டேட்டுடைய என்டையர் காலமை கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதை நம்ம எந்த வேல்யூட கம்பேர் பண்ண போகிறோன்னு இருக்கோம். ஸோ ஈக்குவல் கொடுத்துட்டு இங்கே நான் ஸ்டேட் வேல்யூ இங்கே டைப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த செல்லு தான் நான் கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ இந்த செல்லை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு கமா கொடுத்தீங்கன்னா நோ ரிசல்ட். இப்போ இங்கே எம்டியாக இருக்குது, எனக்கு டேட்டா இல்லைன்னா என்ன வரணும் அப்படின்றத கேட்கும். இது நீங்கள் என்ன வேணால் கொடுக்கலாம். இங்கே உங்கள் ஆப்ஷனில் கொடுக்கலாம். நாட் அப்ளிகபிள், நோ டேட்டா ஃபவுண்ட், நோ ரிசல்ட்னு கொடுக்கலாம். நான் இங்கே பார்த்தீங்கன்னா நோ டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுறேன். இஃப் ஐ ஹிட் த என்டர் பட்டன் யூ கேன் ஏபிள் டு see the magic. ஸோ என்னோடய என்டையர் தமிழ்நாட்டில் இருந்த சேல்ஸை இன் 1 click ஐ கேன் ஏபிள் டு கெட். நான் ஃபில்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுக்கு மேனுவலாக ஃபில்டர் பண்ணி காட்டுறேன். இட்ஸ் கம்ப்ளீட் மேட்ச். வேற ஒரு ஸ்டேட்டையும் நம்ம இப்போ கம்பேர் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ கேரளா செலக்ட் பண்ணுறேன். மேனுவலாக இங்கே நான் பண்ணிவிட்டு இங்கே நான் மேனுவலாக கேரளான்னு டைப் பண்ணுறேன். யூ கேன் ஏபிள் டு see the changes happening in result. இன்னொரு ஸ்டேட்டையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் வந்து தெலுங்கானா செலக்ட் பண்ணுறேன் மேனுவல் ஃபில்டரில். இப்போ இங்கே போய்ட்டு நான் தெலுங்கானா அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். ஸோ யூ குட் ஏபிள் டு see the changes. ஸோ இது மூலமாக உங்களுக்கு டிசைர் அவுட்புட் எடுக்க முடியும். செகண்ட் ஒன், நான் முதல்ல சொன்ன மாதிரி நோ டேட்டா ஃபோன் வந்தால் என்ன கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே இப்போது இந்த ஸ்டேட்டில் இல்லாத ஒரு ஸ்டேட் நான் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே எடுத்தது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் மட்டும் தான் எடுத்திருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் டெல்லி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நான் டைப் பண்ணுறேன். டெல்லின்னு டைப் பண்ணால் இங்கே எனக்கு நோ டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவுட்புட் வரணும். எய்தர் ஒருவேளை இங்கே வந்து எனக்கு அந்த செல்லில் எந்த விதமான ஆப்ஷனும் பிளாங்காக நான் வச்சுருக்கேன் அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு நோ டேட்டா தான் எனக்கு அவுட்புட் வரும். ஸோ இட்ஸ் அ வெரி சிம்பிள் அண்ட் யூஸ்ஃபுல் ஃபார்முலா ஃபார் யுவர் டே டு டே ஆக்டிவிட்டி இன் யுவர் ஆஃபீஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இது மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். முக்கியமாக யாருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நம்புறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன்.